ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என்னை தொட்ட உனக்காக உன் வாழ்க்கையில் இப்போது வெற்றியை இந்த வாராகி அம்மா மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அதுக்காகவே 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 10 மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து தர வந்திருக்கேன். உன் நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை வெற்றியின் பாதையில் கூட்டிகிட்டு போயிடும் என் செல்லவே. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு சோர்வில்லாமல் முயற்சி செய்தாயல்லவா? இன்னைக்கு நல்லது நடந்துடும், இன்னைக்கு நல்லது நடந்துடும்னு தினமும் நம்பிக்கையோடு என்னை எதிர்பார்த்த உனக்காகவே உன் நம்பிக்கைக்கு பரிசு கொடுக்கும் விதமாக இந்த வராகி அம்மா இப்போ உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உறுதியான மனசு உன்கிட்ட இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்த நிகழ்வும் உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. அதே போல எந்த விஷயமும் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கவும் இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இதோ நீ செய்த முயற்சிக்கு பலனாகவே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன். கடந்த கால நினைவுகளிலும் எதிர்கால எண்ணங்களிலும் சிக்கி கொள்ளாமல் உன் மனசை இந்த நாளில் வச்சு செயல்படு. இந்த நாள் உனக்கான நாளாக, நீ நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. என் அருள் உன் பாதையில் இருக்கும்போது இந்த வராகி அம்மாவை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறு நடந்துடாது. கண்டிப்பா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். கலங்கிய கண்களோட, மனசுல வலியோட, இருள் சூழ்ந்த முகத்தோடு நீ இருப்பதை பார்த்துட்டு தான் உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னை விட்டுட்டு போன உறவுகளும் நீ இழந்த விஷயங்களும் கூட ஏதாவது ஒரு வழியில் மறுபடியும் திரும்ப வரும்படி இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கேன். எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நீ முன்னேறி போய்கிட்டே இருப்ப. இனி எந்த வகையிலும் உன்னை தோல்வி நெருங்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வல்லவனாக வலிமை உள்ள பிள்ளையாக நீ வாழ்வாங்கி வாழும்படி இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்காக பல அனுபவ பாடங்களை கொடுத்த நானே உன் வாழ்க்கையையும் மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். நல்லவங்க போல நடித்து உன்னை ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா இப்போதே ஒரு பாடம் புகட்டுவேன் என் செல்லமே. பல சமயங்களில் நீ என்னை பார்க்க வர்றதுன்னு முயற்சி செஞ்ச, மனசில் கூட நினச்ச. ஆனாலும் நீ என் கோயிலுக்கு வருவதற்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கிறத. கவலைப்படாத, உன் கர்ம வினைகள் தானே இப்படி மாயைகளாக இருந்து உன்னை ஆட்டி படைச்சு தடையை உருவாக்குது. இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கர்ம வினைகளை அகற்றி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். உன்னை பிடிச்ச பீடை விலகி ஓடும்படியும் உன் கர்ம வினைகள் காணாமல் போகும்படியும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த நல்லதை செஞ்சு தருவேன் என் செல்லமே. நீ நினைச்சதை விட இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. மனசை போட்டு குழப்பிக்காம நீ இருந்த இடத்தில் இருந்தே என்னை கூப்பிடு. உனக்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்து உன்னை காத்து வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன். இப்போது நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகுது. ஆம் என் செல்லமே, நீயே சற்றும் எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து நான் உன்னை இன்பத்தில் மிதக்க வைக்க போகிறேன். நீயும் முழு மன நிறைவோட எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னை தேடி வந்து வணங்கிய உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல காலத்தை வரவழைத்து விட்டேன் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சுதானே நீ எல்லா விஷயங்களிலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த. இதோ நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் முழு பலன் கிடைக்க போகுது. நீ எதிர்பார்த்தது கிடைக்காம, ஆசைப்பட்டது நடக்காம மனம் வாடி சோர்ந்து போவதை பொறுக்க முடியாம தான் உனக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடி வந்திருக்கேன். இப்போது வேணும்னா உன் மனசு அமைதி இல்லாமல் கவலைகளும் குழப்பங்களும் உன்னை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு உன் கடமையை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தானே இருக்க. அதற்கான பலனை நிச்சயமாக நான் உனக்கு தர்றேன். ஆனால்
செய்யும் செயல்களில் கொஞ்சம் கவனமும் பேசும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமும் உனக்குள்ள இருக்கட்டும். நீ பேசும் வார்த்தைகளை கவனத்தோட பேசும்போது எதிர்மறையான எந்த விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக உன் வாழ்க்கையில் நடக்காது. உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாய் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீயும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகு. அடுத்தடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ அடுத்தவங்களுக்கு தேவைப்படாத காலத்தில் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. அதுவே அவங்களுக்கு தேவை இருக்குதுன்னா நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உன் கூடவே இருப்பாங்க. உன்னை பற்றி புகழ் பாடி உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு முயற்சி செய்வாங்க. அப்படி யாராவது அவங்களுக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக உன்னை தேடி வந்து சிரித்து மயக்கி மாயமான வார்த்தைகளில் உன்னை புகழ்ந்து பேசும்போது நீ மயங்கிட வேணாம். ஏன்னா உன்னை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டு உனக்கு மதிப்பு கொடுக்க வந்தவங்களை நீ வச்சுக்கலாம். தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ தூக்கி எறிஞ்சிடு என் செல்லமே. உன்னை விலக்கி வைத்தவர்கள் எப்போது உன் உதவியை தேடி வர்றாங்களோ அப்போது நீ மன அமைதியாக இருந்து கொண்டு அவங்க கிட்ட பதில் பேசாமல் வாக்குவாதம் செய்யாமல் அவங்கள விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. யாரையும் பழி வாங்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் தைரியமும் தன்மானமும் உனக்கு முக்கியமல்லவா? தேவைக்காக தேடி வரும் மனிதர்களை விட்டு நீ அமைதியாக ஒதுங்கி நிற்கும்போது அதுதான் உன்னை பற்றின உண்மையையும் உன்னுடைய அருமை பெருமையையும் அவர்களுக்கு புரிய வைக்கும் விஷயமா இருக்கும். வாழ்க்கை பாடம்னா என்னங்கிறத இப்போது நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓ மேலே எந்த தப்பும் நான் சொல்ல மாட்டேன். உன்னை சுற்றி ஏற்பட்ட திடீர் மாற்றங்களும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் தானே இப்போது உன் பொருளாதார சூழ்நிலையை தற்போது தற்காலிகமாக தளர வச்சிருக்கு. நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போகாதே, நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை எல்லாமே சரியாகி சீரடைந்து உன் வாழ்க்கையில் மறுபடியும் வளமும் நலமும் அமைதியும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு ஆறுதலாக இரு, நல்ல வார்த்தைகளை பேசு. அப்படி அதே போல் நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டே பசியில் இருக்கவங்களுக்கும் உணவு தேவைப்படுபவர்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச உணவை வாங்கி கொடு. ஏன்னா உனக்கு பிடிச்சதையோ அல்லது ஏதோ தானோன்னு ஏதோ ஒன்றை வாங்கி கொடுத்து அன்னதானம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதை சாப்பிட்றவங்களுக்கு மனசும் வயிறும் நிறையும்படி அவர்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் என் செல்லமே. அன்னதானங்கிறது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கிடையாது. அதை சாப்பிடும் மனிதர்களின் விருப்பத்தையும் தேவையையும் மதித்து அதற்கேற்றாற் போல உயர்ந்த பொருட்களை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நீ செய்யும் நற்கர்மத்தின் சக்தி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். தடைகள் அனைத்தையும் விலக்கி உனக்கான நல்வாய்ப்புகளை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நான் உனக்கு துணையாகவே இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். நீ நினச்சதை விட இனி எல்லாமே சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. ஏன்னா நீ தனியாக இல்லை என் செல்லமே. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருந்து நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் எதை பற்றியும் பயப்படாமல் யோசிக்காமல் காலத்தை வீணாக்காமல் முன்னேறி போய்கிட்டே இரு. எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருந்தாலே தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்.